சொல்லுங்க. கற்பழிப்பா, பாலியல் வன்புணர்வு. ஓகே, வேற என்ன? ரேப்க்கு தமிழ் என்ன? பாலியல் பலாத்காரம். ஓகே, so why do we have multiple words? கற்பழிப்புனா என்ன? கற்பழிப்புக்கும் பாலியல் வன்புணர்வுக்கும் பாலியல் வன்முறைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? That's where the concept of gender played a role. ஓகே, நம்ம பாலினம் அப்படின்னு சொல்கிறது இது வந்து சமூக கட்டமைப்பால் உருவாக்கப்பட்ட சில அட்ரிபியூட்ஸை கொடுத்து சமூகம் அப்படி இயக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ கற்பழிப்புன்னா அதில் என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தட்? கற்பழிப்பு, கற்பு பெண்ணோ லைக் தட்ஸ் தேர் நோ லைக் கற்புள்ளவளாக இருக்கணும் பெண். கல்யாணத்துக்கு முன்னாடி ஷி ஷுட் பி வர்ஜின், கற்புள்ள பெண்ணாக இருக்கணும். இந்த ஆள் வந்து என்ன பண்ணிட்டார்? அவருடைய கற்பையே அழிச்சிட்டாங்க. ஸோ விமெனுக்கு ப்ரையாரிட்டி கற்பு. இப்போ அது கற்பை அழிச்சிட்டாங்க அப்படி சொல்லிச்சுன்னா அவள் என்ன? தட்ஸ் வேர் தே சேனோ லைக் இனிமேல் அவளுக்கு என்ன இருக்குது வாழ்க்கையில்? இனிமேல் அவள் யார்? நடைப்பிணம். It was said in the Parliament of India very recently during the Nirbhaya debate. Okay, when we say karpu, it comes from a very femininity characteristics, right? But is there anything called karpu? Is there anything called karpu? இப்போ என்ன சொல்லுவாங்க, அங்கே வந்து அந்த ஹைமன் அந்த தோல் இருக்கும், அந்த தோல் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது அது உடையுது. ஸோ வில் ஹேவ் பிளட். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் தே திங்க் இஸ் கால்ட் வர்ஜினிட்டி. ஓகே, விமென் வென் தே டூ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, வென் தே டூ ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி ஆர் ஃபார் நோ அதர் ரீசன் தட் ஹைமன் கிழிஞ்சிருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ அந்த பெண்ணை வந்து ஒருத்தர் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து ரேப் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது ரேப் இல்லையா? கற்பழிப்பில் அதில் ரேப் இல்லை, ஏன்னா கற்பழிச்சா தானே ரேப். ஸோ see from here, so that is a problematic way where, and again there is a very problematic way where பெண்களுக்கு தான் கற்பு இருக்குது, அதை போய் ஒருத்தர் அழிக்க முடியும். இப்போ கற்பு something they put it on a women's body and a morality around it. ஒரு ஒழுக்கம் சம்பந்தமான ஒரு விஷயத்துக்கு சுத்தியானத்தை கற்பழிச்சிட்டான்ல அவனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிரு. ஹேவ் யூ சீன் லைக் கற்பழிச்சவனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிற ஒரு சிச்சுவேஷன் நமக்கு இருந்துச்சு. ஓகே, ஸோ ஜெண்டர் பர்ஸ்பெக்டிவ் கேவ் அஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் வியூ ஆன் திஸ் நோஷன் ஆஃப் ரேப். ஓகே, தே டோன்ட் சி இதில் எங்கேயாச்சும் அந்த பெண்ணுடைய விருப்பத்துக்கு மீறி தெர் இஸ் அ வைலன்ஸ் இன் இட், தெர் இஸ் அ ப்ராப்ளம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கன்சென்ட்டுங்கிற ஏதாச்சும் ஒன்று கற்பழிப்புன்னு நம்ம பேசும்போது புரியுதா? அந்த வார்த்தையில் அந்த மாதிரி விஷயங்களே வரல. Because they were not a gender perspective on understanding a rape, okay, which gave us, when we say paliyal vanmurai, it's a sexual violence against this women. The man or whoever forcefully, without her consent, okay, without her interest, when certain things happen, it is a violence. Anything which is imposed from outside is a violence, right? So that gave us a very gender perspective. பாலியல் இந்த பேக்ரவுண்டோட புரிதலில் தான் ரேப்பையே நம்மளால் புரிஞ்சிக்க முடிஞ்சது. இது வந்து ஒரு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன். ஒரு பெண்ணுக்கு ஹியூமன் ரைட்ஸ் ஒரு மனிதனாக இருக்கிற ஒருத்தவங்களுக்கு இது நடக்கக்கூடாது. ஓகே, எந்த ஒரு வன்முறையும் நடக்கக்கூடாது, செக்ஷுவல் வயலன்ஸும் நடக்கக்கூடாது. இட் கம்ஸ் ஃப்ரம் அ வெரி மாடர்ன் perspective rather than the கற்பழிப்பில் இருந்து. So the gender perspective and understanding violence மாறி இருக்கு. So from that background is where sexual harassment workplace also comes. Okay, so what is harassment? வன்முறைனா என்ன? When we say what is our understanding of harassment? Because POSH Act defines it. Many of us think that it is not enough. அவங்க வந்து வரையறுத்த வன்முறைங்கிறதுலேருந்து தாண்டி நிறைய வகையான வன்முறை இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். பட் வன்முறைனா என்ன? இட் ஹேப்பன்ஸ் இட்ஸ் ஆல்சோ லைக் எது வன்முறை அப்படிங்கிறது சமூகத்துக்கு வித்தியாசப்படுது இல்லையா? இப்போ பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா
2 அரை அரைஞ்சதுக்கு இவ்வளோ கோவப்பட்டு வந்துட்டான். இல்லை, சும்மா ஒரு கோவத்தில் டென்ஷனில் 2 அரை அரைஞ்சிருப்பார், அதெல்லாம் பெரிய விஷயம் நினச்சிட்டு வந்துட்டா அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோமா? எந்த குடும்பத்தில் தான் இது இல்லை? எந்த குடும்பத்தில் தான் இல்லை? உங்கள் அப்பா வந்து நடிச்சிருக்காரு. பட் we have never seen a father as a harassing my mother. அது உடஞ்சிரும்ல, அப்பாங்கிற அந்த இமேஜே உடஞ்சிரும்ல நீங்கள் அவரை ஹராசராக பார்த்தீங்கன்னா. தாத்தா பாட்டியை அரைஞ்சிருக்காரு, அடிச்சிருக்காரு, உதச்சிருப்பாரு, ரைட்? ஸோ வாட் இஸ் ஹராஸ்மெண்ட் தென்? ஸோ இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் சொசைட்டி டு சொசைட்டி. நமக்கெல்லாம் இப்போ இன்னுமே இப்போவே 2 அரை அரைஞ்சு இப்போ உங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லுவாங்க, அப்பாட்ட போய் சொல்லுங்கள், என்ன சொல்லுவாங்க? எந்த ஒரு ஆளையாச்சும் ஒய்ஃபை அடித்ததுக்கு நீ வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டடா, நீ வந்து ஒய்ஃபை அடித்தது பெரிய தப்புன்னு யாராச்சும் அட்வைஸ் கிடச்சிருக்கா? அடி பின்னி எடுக்கணும் அவர், எல்லாத்துக்கு முன்னாடி அடி பின்னி எடுத்தா தான் வந்து இன்டர்வியூன் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் அஸ் இன் ஜென்ரல் violence is something no like high ratio. Even for sexual harassment, அந்த பொண்ணை வந்து பாலியல் வன்முறை பண்ணி கொன்று செத்துறணும். ஓகே, அப்போ தான் இந்த இஷ்யூவே சமூகம் நமக்கு வந்து சமூக என்ன சொல்கிறது, அந்த என்ன சொல்லுவாங்க, சோஷியல் கான்சியஸை உழுக்கும். when a woman says that he tried to attempt to harass me, இதெல்லாம் பேரை சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கேன். ஈவன் ஹராஸ்மெண்ட் நடந்திருக்காது, he had made an attempt. Okay, should we take that seriously or should we take when the attempt happens and then எதை நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும்? So this act is not just about redress, it's about prevention and protection. Prevent, எப்படி sexual harassment நடக்காமல் இருக்கிறதுக்கு உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ இட் ப்ரிவென்ட்ஸ். ஓகே, நடந்தால் என்ன பண்ணுவோம்? ப்ரொடெக்ஷன். நடந்ததுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும்? ஸோ இட் ஹேஸ் அ வைடர் ரோல். ஓகே, 2013 நமக்கு வந்த ஆக்ட். ஸோ இதில் வந்து அவங்க ரொம்ப கிளியராக டிஃபைன் பண்ணுறாங்க. ஓகே, ஃபிசிக்கல் கான்டாக்ட் அண்ட் அட்வான்சஸ். ஓகே, அந்த ஆக்டில் இருக்கிறதா நான் சொல்கிறேன். டிமாண்ட் ஆர் அ ரிக்வெஸ்ட் ஃபார் செக்ஷுவல் ஃபேவர் பண்ணல, பட் அவங்ககிட்ட அட்டெம்ப்டாக கேட்குறாரு. ஓகே, and then making sexual colored remarks. Okay, some kind of colored remarks, showing pornography. Okay, and then any other unwelcome physical, verbal or non-verbal contact of sexual nature. Okay, something in action. Okay, something in like kind of kandla pandrathu. Okay, some kind of smirk, smile. Okay, or just seeing up and down, just a kind of an action. So it can any other unwelcome physical, verbal or non-verbal contact of sexual nature. So it is very clear, unwelcome. Okay, if she likes, that's not harassment. Okay, that's flirting. இப்போ இதை புரிஞ்சுக்கிறதா நமக்கு இங்கே பிரச்சனை, right? We like to do to people who likes it, right? So that becomes a consensual. பிடித்து போய் பண்ணுறது ரெண்டு பேருமே, the response will come positively. ஓகே, பட் நம்ம கேள்வி கேட்கலாம், பண்ணி அப்புறம் தானுங்க ரெஸ்பான்ஸ் தெரியும். நான் ஃபஸ்ட் டைம் பண்ணேன், ரெஸ்பான்ஸே நெகட்டிவாக வந்து என்ன ஹராசர்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது கேள்வி இருக்கலாம். இல்லை, இது நிறைய பேர் சொல்லுவாங்க. This is a very problematic thing. No, for boys it's very hard to understand. Even for girls it's very hard to understand. Okay, so you're not teenagers trying and then புரிஞ்சுக்கிறது. That's what it is. It's a harassment at workplace. You are all adult citizens. You are coming to a public space to work. Okay, you should know a office decorum. Office is not a place to flirt. Okay, office is not a place to show your emotions, right? It is a professional workspace. அங்கே அட்டெம்ப்ட் பண்ணி பார்க்குறது ஒரு டைம் கூட பண்ணக்கூடாது. That's what the law says. Okay, so it's like any other unwelcome. Okay, unwelcome is something when you do, it is an unwelcome from that side. பண்ணாதாங்க தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது, பண்ணவே கூடாது.
Okay, so because it's not a place to flirt, we should be very professional. We should tell people office ku edukku vandirukom. Okay, see, this is like, you know, like you have to make this kind of a decorum, understand people who are coming from different culture, different regional background, வேறு பார்வையிலிருந்து வந்திருப்பாங்க இல்லையா. அவங்களுக்கு வந்து நார்மலாக ஒரு சல்வார் போட்டு குர்தா போட்டு துப்பட்டா போடாமல் இருக்கிறத பார்த்தாலே அவங்களுக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பாங்க. ஓகே, தேல் பி லைக் லிட்டில், அவங்களுக்கு வந்து இப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா கண்ணை பார்த்து பேச மாட்டாங்க நிறைய பேர். ஏன்னா அவங்களுக்கு அந்த பழக்கம், அவங்களுக்கு வந்து என்ன இப்படி ட்ரெஸ் அப்படின்னு அவங்களுக்கு பார்க்குறக்கு அது யூனோ பிகாஸ் அன்கான்ஷியஸ். நீங்கள் நிறைய வச்சுக்கோ, நிறைய விஷயம் நமக்கே தெரியாமல் அன்னீச்சியாக நம்ம பண்ணுவோம். அது பண்ணினாலும் it is a harassment. Okay, you can't see a woman like this and abdi, you know, these actions, but nariya nadakkum. Women also sometimes, you know, they used to it, like okay ipdi da paakranga. Okay, women also is like so used to it, but that is not the way. Okay, in for example management skills la they will tell you, no, where to see management meetings la ipdi behave pananum, mail ipdi podnumla nam palagurom அதெல்லாம் கரெக்டாக செய்கிறோம்ல. we are correcting it, no, likewise. So if this is the face, okay, if this is the thing, shoulder, okay, so I see her, this is her shoulder, I see my view in that. இதுதான் for both men and women. We have to tell our employees kind of it, be very conscious. Okay, we are in a work space, it's not a personal space. நீ எப்படி வேணால் உட்காரலாம், எப்படி வேணால் இருக்கலாம், எப்படி வேணால் பிஹேவ் பண்ணலாம், no. Okay, so this is the way in which you have to see a person, approach. If you want to kind of have a pat, solluvaangala, pat it in the shoulder. Even if you are a boss, if you have a subordinate, if you want to appreciate, pat it in the inga. Okay, not very down. You have this, either management skills la padichittu varuvanga, right? So these kinds of things. So any other unwelcome physical, verbal or very non-verbal contact of sexual nature. Okay, showing pornography நிறைய இடங்கள் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அவர் சும்மா பேப்பர் வச்சு மேகசின் வச்சு தான் படிச்சுட்டு இருப்பார். ஓகே, நடக்கும்போது அது தெரியும். நிறைய இடங்களில் யூ மைட் ஹவ் சீன் இட் இன் பப்ளிக் ஸ்பேசஸ். யூ கான்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஷோயிங் பேனோகிராஃபி, யூ கான்ட் சிங். இப்போ ஒருத்தவங்க நடக்கும்போது தமிழ் பாட்டு, சினிமா தான் பாட்டு தாங்க நான் பாடினேன், அது ஹராஸ்மெண்ட் இல்லை. என்ன கேள்வி கேட்காதீங்க, எழுதின வைரமுத்துவ கேள்வி கேளுங்க. என்ன கேள்வி கேட்காதீங்க, எடுத்து ஃபிலிம் டைரக்டரை கேள்வி கேளுங்க. என்ன கேள்வி கேட்காதீங்க, அதை எடுத்த மியூசிக் டைரக்டரை கேள்வி கேளுங்க. பப்ளிக்கு தேட்டர்லேயே ஓடி போய் 100 பேர் கை தட்டினா அந்த பாட்டு நான் இங்கே பாடினா இவன் ஹராஸ்மெண்ட்னு சொல்கிறா. தீஸ் ஆர் ஆல் த டிபேட்ஸ் விச் கம்ஸ் இன் த கமிட்டி. யூனோ, இட்ஸ் a very famous well known song, கட்ட 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 நாட்டு கட்ட, ரைட்? இட்ஸ் a very famous song. தளபதி விஜய் தான் நடித்தார், ஆடினாங்க, எல்லோரும் கைத்தட்டி பண்ணணும். அதை நான் சும்மா ஸ்மோக் பண்ணும்போது அப்படியே பண்ணாங்க. இவங்க கேன்டீனில் பாஸ் பண்ணி இவங்கள என்னமோ இவங்க பெரிய அழகி மாதிரியும் நான் இவங்கள பார்த்து பாடின மாதிரி இவங்களே நினச்சிக்கிறாங்க. யூனோ, திஸ் டெஃபினேஷன் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். திஸ் ஆர்குமெண்ட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். யூ ஷுட் நாட் சிங் தீஸ் சாங்ஸ். ஒரு சின்ன பேசிக்ஸ்க்காக நான் சொல்கிறேன். ஏன்னா பேசிக்ஸ் தான் ரொம்ப நேரம் டிபேட் வரும். ஓகே, ஸோ they are all telling about this. Okay, making sexual colored remarks. Okay, for example, like when you're going to have a presentation, when she's like kind of, you know, presentation, she's dressed up well and come. Okay, so you can say presentation yaar gavanikka pora. Okay, ungalku presentation easyங்க. Okay, so interview பண்றாங்க அப்படினு சொல்ல, அப்படியே இன்டர்வியூ பண்றதுக்கு ஏதாச்சும் ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படி சொல்லிச்சுன்னா அந்த பொண்ணு இன்டர்வியூ யாருங்க கவனிச்சா, அவளுக்குலாம் ஈஸியாக வேலை கிடச்சிரும். You know, it is because you are talking about something about her appearance, and அந்த appearanceலிருந்து அவங்களுக்கு என்ன ஃபேவர் கிடைக்க போகிறதுன்னு நம்ம இது ஒரு கமெண்ட். இட்ஸ் நாட் அ மேலோட்டமான கமெண்ட். they are saying these are all harassments. Okay, so sexual, then you know, making sexual colored remarks on the dress, on the way she behaves, you know, like kind of saying she's very attractive, she sings very beautiful, you know, it's, you know, like it's a professional space again. Okay, talk about her efficiency. Okay, how things are. Okay, not about the physical appearance, not about the behavior. Okay, so these are also, இதெல்லாமே வந்து அவங்க லிஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஃபிசிக்கல் கான்டாக்ட் அண்ட் அட்வான்சஸ் தான் நமக்கு ஓரளவுக்கு புரியும். ஏன்னா இட்ஸ் a very, you know, physical அப்படின்னு சொல்லும் போது, பட் they are not talking a demand or request for sexual favor.
ஓகே ஸோ இப்போ வந்து இதுக்காக நீ என் கூட சினிமாவுக்கு வரையா ஓகே ஆர் லைக் ஒரு ஹோட்டலுக்கு போகலாமா ஓகே ஆர் லைக் ஈவினிங் 6 o'clock மேலே உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாமா தொடவே இல்லைங்க ஜஸ்ட் ஹேவ் கான்வர்சேஷன் தான் இட் இஸ் ஆல்சோ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஒர்க் பிளேஸில் இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஓகே ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இன் அ பாசிட்டிவ் வே யூ பி வித் மீ I will give a hike to the salary okay you be with me I'll ensure your job here okay so எனக்கு நான் சொல்கிற மாதிரி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா you are very safe here giving a based on the act giving her a அதுவும் they are telling very clearly okay this is the definition of sexual harassment அவங்க சொல்கிறாங்க implied or explicit promise for preferential treatment in her employment okay implied or explicit threat for detrimental treatment in her employment நீ இது பண்ணலனா ஓகே சடன்லி ஒரு டீம் மீட்டிங்கில் அவங்க மேலே மட்டும் டார்கெட் பண்ணி ஒர்க்கு அப்போ தான் பாயிண்ட்டை பிடிச்சி பண்ண மிஸ்டேக் எல்லாம் பிடிப்பாங்க ஓகே சேயிங் தட் ஷீ இஸ் நாட் குட் ஷீ didn't work well she's like we can deny her promotion அவ்வளோ நேரம் இருந்திருக்காது ஆர் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் ஸ்லோலி தே வில் பில்ட் த கேஸ் ஓகே ஃபார் மென் ஆல்சோ இட் மே ஹேப்பன் ஓகே ஸோ மென் டு மென் பண்ணும்போது இட் இஸ் நாட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஓகே பட் இஃப் தேர் டூயிங் இட் ஃபார் செக்ஷுவல் ஃபேவர் தென் இட் இஸ் அ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஓகே ஸோ ஏன் நம்ம வந்து மோஸ்ட்லி இந்த ஆக்ட் இஸ் ஃபார் விமன் அண்ட் மென் தான் ஹராசரை மென்னாக தான் பார்க்குறாங்க பிகாஸ் லாட்ஸ் ஆஃப் டேட்டா ஆக்சுவலி கைண்ட் ஆஃப் டெல்ஸ் தட் who's the harasser அப்படின்னு பார்க்கும்போது almost like 85% 90% even in the development context men actually kind of do that okay but it's not necessarily like that so இப்போ நம்ம அதையும் நம்ம வந்து when we talk about gender there are potential where you know like men would also get harassed okay இப்போ எங்கள் யூனிவர்சிட்டியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா this law though legally it is safeguard women எங்கள் inside the complaints committee we sensitize people saying we will also act upon for the justice of men okay for justice of other genders so அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் but as a law we don't have ஏன்னா இப்போ இந்த புரிதலோடு ஒரு வேறு மாதிரி ஒரு ஜெண்டர் பர்ஸ்பெக்டிவ் கொண்டு வருது ஜெண்டர் சென்சிட்டிவ்க்கே நம்ம வந்து what we are aspiring for is to have a gender sensitive workplace ரைட் ஸோ அப்படிங்கும்போது இப்போதைக்கு விமென் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தான் நம்மளால் பண்ண முடியுது ஸோ சம்திங் லைக் தட் அதே போல் இம்ப்ளைட் ஆர் எக்ஸ்பிளிசிட் த்ரெட் அபவுட் ஹர் ப்ரெசன்ட் ஆர் ஃப்யூச்சர் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் ஓகே ஆர் inference with her work or creating an intimidating or offensive or hostile work employment for environment for her it's all like very specifically avanga solranga humiliating treatment likely to affect her health and safety ஓகே ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா உங்கள் லீடர்ஷிப் இதை வந்து சைட்லைன் பண்ணுவாங்க உங்கள் ஒர்க்கை வந்து உங்களுக்கு இது கொடுக்க மாட்டாங்க இப்போ நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த ரோலை வேறு யாருக்கோ கொடுத்துட்டு உங்களுக்கு இது மாற்றுவாங்க ஸோ இதெல்லாமே வந்து இம்ப்ளிசிட்டாக நடக்கும் பட் த ப்ராப்ளம் இன் திஸ் லா இஸ் தட் இட்ஸ் வெரி ஹார்ட் டு ப்ரூவ் இட் ரைட் இட்ஸ் வெரி ஹார்ட் டு ப்ரூவ் இட் so that's why the main role of the act is to prevent it talk about this இந்த மாதிரி சின்ன டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா இப்படி பண்ணாத இப்படி பண்ண இது ஹராஸ்மெண்ட் இப்போ நிறைய டைம் நான் சினிமா டிவி ரீல்ஸ் எல்லாம் பார்க்குறேன் ஆஃபீஸில் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் சென்சிடைசேஷன் ஓரியன்டேஷன் பண்ணதுக்கப்புறம் மென்னோட பிஹேவியர் அப்படின்னு சொல்லி ரீல்ஸ் மாதிரி காமெடியாக போடுறாங்க 2 மென் அந்த ஓரியன்டேஷன் அட்டென்ட் பண்ணி நடந்து வராங்களாம் ஒரு கேர்ள் வந்து ஹாய் சொல்லுதான் உடனே இவங்க அப்படின்னு குமிஞ்சிட்டு போகிறாங்களாம் ஓகே ஸோ இட் இஸ் ஸோ அதாவது என்னென்னா அது அப்படியே திரிச்சு ஐயோ இனிமேல் பேசவே முடியாது ஒரு ஹாய் கூட சொல்லக்கூடாதா இப்போ நான் ஹாய் சொல்லி அவளுக்கு பிடிக்கலைன்னா ஹராஸ்மெண்ட் சொல்லிட்டானா என்ன பண்ணுறது யூனோ இட்ஸ் சம்திங் லைக் ஆஸ் இஃப் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ் ஆர் கம்மிங் வெரி சூப்பர்ஃபிஷியலி ஹாய் சொன்னால் விமன் ஹராஸ்மெண்ட் சொல்லிடுவாங்க ஓகே இப்போ என்னை பிடிக்கலைன்னா ஹராஸ்மெண்ட் கேஸ் போட்டு என்னோட ப்ரொமோஷனை இது பண்ணிடுவாங்க ஓகே தீஸ் ஆர் ஆல் லைக் the threats we give but the reality is harassment உன்னால் நம்மளால் சொல்லக்கூட முடியல ஓகே ஏன் நம்மளால் வெளியில் சொல்ல முடியல பொதுவாக வந்து ஒரு பெண்ணுக்கு ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னா in this gendered norms in a patriarchal society யாருக்கு ஹராஸ்மெண்ட் நடக்கும் ஜென்ரலான புரிதல் யாருக்கு ஹராஸ்மெண்ட் நடக்கும்
பெண் அந்த எந்த பெண்ணுக்கு நடக்கும்? எல்லா பெண்ணுக்கும் நடக்காதுல்ல. ஓகே, ரிபலாக இருந்தால் நடக்கும். ஓகே, பொதுவாக that's the reality. Okay, I just saw videos, a documentary film where this person who is a குழந்தைகளை பாலியல் வன்முறை பண்ணுறவர், அவர் வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை பேசுகிறாரு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, யார் நீங்கள் டார்கெட் பண்ணுவீங்க அப்படின்னா, see I select lots of young children but I target a house where and I'll see the man of the house. He's also talking in the gender norm தான். அந்த மேன் ஆஃப் த ஹவுஸ் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஃபேமிலி இருக்கிற குழந்தைகளை நான் செலக்ட் பண்ணுவேன். ஹீ சேயிங். ஓகே, ஸோ தீஸ் திங்ஸ் நாட் இப்போ ஒருத்தவங்க இருக்காருன்னா அவ்வளோ ஈஸியாக எல்லாத்தையும் ஹராஸ் பண்ணிட மாட்டாங்க. பண்ணிட முடியுமா? ஓகே, ஸோ தே வென் இஃப் இஸ் அ நாட் எவ்ரிபடி டஸ் இட். நோ, ஹராஸ்மெண்ட் இஸ் அ ப்ராப்ளம், இஸ் அ ப்ராப்ளம் பிஹேவியர். Do you think all men go and harass? Right, certain men do. Why do they do? Because one, they cannot complain. That's one great confidence they have. ஒரு ஹராஸ் பண்ணுன்னா அவங்களால கம்ப்ளைண்ட் அந்த தைரியத்தை கொடுக்குது. இப்போ பொதுவாக வந்து ரோட்டில் வந்து பசங்க விசில் அடிச்சுட்டு இருக்காங்க, விசில் அடிக்கிறாங்க அம்மா அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? அந்த பக்கம் நீ ஏன் போன? பசங்க இருக்கிற இடத்துல நீ ஏன் போன? அவன் அப்படி தானே இருப்பான், உனக்கு தெரியாதா? இப்போ நீ இப்படி இருந்தேன்னா உனக்கு நடந்திருக்குமா? நீ அங்கே போனனால தான். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பிளேமிங் ஆன் த கேர்ள் ஆர் த விமன் ஆர் த ஃபீமேல் இஸ் வாட் ஜென்ரல் ரெஸ்பான்சஸ். ஸோ தே திங்க் விமன் கேன் அவாய்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். ஓகே, ஒரு பெண்ணுக்கு நடக்குதுன்னா அவள் அவாய்ட் பண்ணலை, அவள் போய் அந்த சிச்சுவேஷனில் அவளை வச்சுக்கிட்டா. ஓகே, தட்ஸ் த ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன் அவள் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம்ல? திஸ் இஸ் ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ யாருக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்கும் அப்படின்னு ஜென்ரலாக சமூகம் நடக்குதுன்னா, அவள் ஏதோ வகையில் இடம் கொடுத்துருக்கா. ஓகே, சம்வேர் ஷி ஹஸ் கிவன் ஸ்பேஸ் ஸோ தட் இட் இஸ் ஹேப்பனிங் டு ஹர். சும்மா நடக்குமா? ஸோ தட் இஸ் வை தே சே அபவுட் ட்ரெஸ். இவன் இந்த ட்ரெஸ் போட்டனால அவனுக்கு அட்ராக்ட் ஆகி அவன் பண்ணியிருக்கான். ஓகே, அவள் சிரிச்சிருப்பா, அவள் ஏதாச்சும் வெல்கமிங்க ஏதாச்சும் ஒரு சைன் கொடுத்துருப்பா. ஓகே, அதனால அவன் வந்து பிடிச்சிருக்குன்னு நினச்சிட்டு போய் இது மாதிரி அவன் பண்ணிட்டான். ஓகே, we need to have a discussion. When you talk about POSH Act, you should have a discussion on what is consent. ஒப்புதல் சொல்கிறோம்ல, இப்போ ஒரு இது இட்ஸ் a consensual act, you know, physically when you are intimate with anybody, it is a consensual act. ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற ஒத்துக்கொண்டு நடக்கக்கூடிய ஒரு செயல். இப்போ அந்த கன்சென்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது we have to understand in a professional space. Okay, no attempting, no trying, just doing for the first time. No. Okay, and the ஒப்புதல்னா என்னங்கிற. So here all this thing is built on the concept of consent. அந்த பெண்ணுடைய கன்சென்ட் இல்லாமல் இந்த விஷயம் நடக்குது. Okay, so it is very important to verbally talk it out. Okay, verbally you should speak. ஸோ அதனால தான் இந்த ப்ரொவிஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, கம்ப்ளைண்டில் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணி இந்த கம்பெனியில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, வாட் தே சே அந்த அங்கே நீங்கள் பேசி முடிச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, பேசி முடிச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ சில நேரங்களில் வந்து உண்மையாலுமே அவர் ஜென்யூனாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ ஹி செட் கேன் யூ கம் ஃபார் அ காஃபி அப்படின்னு அவர் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ that is why these language is also important. You know, you have like in சில சொசைட்டிஸில் டேட்டிங்னா என்ன ரூல்னு இருக்குது, ஒருத்தவங்களை வெளியில் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா என்ன ரூல்னு இருக்குது. அந்த ஹராஸ்மெண்ட் லைனுக்குள்ளே அது வராது. ஓகே, யூ கேன் இன்வைட் எனிபடி ஃபார் அ கேன் வி கேட்ச் அப் ஃபார் அ காஃபி. யூ கேன் இன்வைட் தெம் டு ஹாவ் அ காஃபி அண்ட் சாட். ஓகே, காஃபி இன் அ வெரி பப்ளிக் ஸ்பேஸ். ஓகே, ஸோ சாரி ஐ டோன்ட் ஹேவ் டைம், ஐ ஹாவ் அ மீட்டிங், maybe we'll catch up later சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, இட்ஸ் நாட் அ செக்ஷுவல், பட் அ பர்சன் சேஸ் நானும் உங்களுக்கு காஃபி கூப்பிட்டுருக்கேங்க, எங்கள் கூட எல்லாம் காஃபி சாப்பிட வர மாட்டீங்க, அவரு கூட காஃபி சாப்பிட நான் பார்த்தேன், தென் ஆர் யூ கெட்டிங்? ஸோ இஃப் யூ வாண்ட் டு லைக் யூனோ, இதெல்லாம் நம்ம வந்து கன்சென்ட்டை நம்ம வந்து பேசி புரிய வைக்கிறது இருக்குது. எங்கே வந்து அந்த லைன் இருக்குது இல்லையா, வேர் டு ட்ரா த லைன். ஸோ ஆஸ்கிங் ஃபார் அ டீ, ஆஸ்கிங் ஃபார் அ காஃபி இஸ் வெரி நார்மல், ரைட்? So that is where the line is.
ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் பொது தளங்களில் வேலை பார்க்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் we have to, so it's a very normal meeting decorum, no? You have a coffee and have a discussion, you have a tea and have a discussion. ஏதாச்சும் ஒரு மீட்டிங் ஒரு செமினார் நடக்கும்போது ஹை டீ சர்வ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் அ வெரி காமன் டெக்கரம். பட் அதை தாண்டி நம்ம வந்து யூனோ போகும்போது இட்ஸ் ஸோ கன்சென்ஸ் ஒப்புதல் அப்படிங்கிறத பற்றின புரிதல் வந்து we have to kind of understand that. Okay, so harassment is something very contextual. இது வந்து பெருசாக அவங்க வந்து ஒரு ப்ராடனாக கொடுத்துருந்தாலுமே there are many nuances, சின்ன சின்ன விஷயங்கள், நிறைய விஷயங்கள் ஹராஸ்மெண்ட்டுங்கிற டெஃபினேஷனுக்குள்ளே உள்ளே வரும். ஓகே, ஸோ வந்து அதை வந்து நம்ம கொஞ்சம் புரிய வச்சுக்கணும். we also need to kind of understand என்னென்னா இப்போ இதில் என்ன இன்னொரு இந்த லாவில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா, what the person feels becomes more important than the intention of the person who acts. இது ரொம்ப முக்கியம். இப்போ இருக்கிற லாஸில் இது ஒரு முக்கியமான மாற்றம் வந்திருக்கு. ஈவன் இந்த ரேப் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் அதிலலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதல்ல வந்து நீங்கள் இந்த ரேவதி படம் பார்த்துருப்பீங்கள்ல, அவங்க வீட்டில் வேலை செய்கிற ஒரு பொண்ணை வந்து இது பண்ணி ரொம்ப ஃபேமஸ் படம், பிரியங்கா சம்திங், ஒரு ரேவதியோட ஃபில்ம். நான் ரொம்ப ஓல்ட் டேட்டட் ஃபில்ம்ஸ் எல்லாம் சொல்கிறேன். Okay, so when I was very small we had that film coming. It was a very Jaya something, ஒரு மலையாள ஆக்டர் இருக்கார்ல, அவர் தான் ஹீரோவாக இருந்தாங்க. அதில் வந்து அந்த கோட் சீன் தான் முக்கியமாக இருக்கும். அந்த படத்துக்கு முன்னாடி வரைக்கும் இட்ஸ் வேர் த லைன் ட்ராஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்ட். அந்த படத்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்த எல்லா படமும் இப்போது நிறையா அப்படி வருது, ஏன்னா லா தெரியாமல் எடுக்கிறாங்க. பட் தட்ஸ் அ டைம் லைன். என்னென்னா ஒரு ஹராஸ்மெண்ட் நடந்துச்சுன்னா எனக்கு இது நடந்துச்சுன்னு நான் ப்ரூவ் பண்ணணும். I should have evidence for it. Okay, so கையில் காயம் இருந்திருக்கணும். ஓகே, ஏதாச்சும் ஒன்று லைக் நான் வந்து நோ சொல்லி இது பண்ணியிருக்கணும். ஸோ the person who says I was harassed have to prove that I was harassed. ஓகே, அது வரைக்கும் இருந்துச்சு. இப்போ லாஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, I say that he harassed me. Okay, it is the person who should prove that no, I didn't harass her. The onus of proving is on the alleged and not on the victim or the complainant. And the difference ipo vandirukku in rape law also. When somebody says no, I was raped, the person na yaar mele nama complaint pandromo avaru prove pannu na rape pannala. So and the proof ena ivanga already victim ah varanga, prove pandradhu avanga pannanum. So அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா for her to say that this அவங்க வீட்டில் இருக்கிற மெய்டை வந்து ரேப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து அவங்க சொல்லணும், அந்த ரேப்பை அவங்க பார்த்துருப்பாங்க. ஓகே, ஸோ அதை வந்து அவங்க ப்ரூவ் பண்ணுவாங்க, அந்த பொண்ணுக்கு இப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு. யூ ஹேவ் டு சே இட் அவுட் இன் அன் என்கொயரி. யூ ஹேவ் டு சே இட் அவுட். நவ் இட் இஸ் சேஞ்ச். இப்போ வந்து ஒருத்தவங்க அதை அப்படி சொல்கிறாங்க, எனக்கு என்ன நடந்திருக்குன்னு சொன்னாலும் பொதுவான அந்த இதில் நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை. ஓகே, யூ கேன் டேக் ஹர், அவங்க அந்த ஜட்ஜு லாயர்ஸ் அவங்களோட சேர்த்து, அதுவும் குழந்தை வன்முறை இருந்துச்சுன்னா ஒரு சோஷியல் ஒர்க்கர், you can also have some people who the child is comfortable with, and you can அது தனியாக நீங்கள் கேட்கக்கூடிய சிஸ்டம் மாற்றிருக்காங்க. it is all comes from the sensitivity. Like இது எல்லாத்துக்கும் நம்ம சொல்லும் போது what happens is that it's the act which happens one time, but again and again when I keep saying, I live the moment again and again. Right, so அது அவங்க பண்ணணுங்கிற அவசியம் இல்லைல்ல. ஸோ லெட் த alleged prove. ஓகே, ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான், when you have a complaint, the alleged should prove that no, it did not happen அப்படிங்கிறத அவர் தான் வந்து ப்ரூவ் பண்ணணும். அப்படிங்கிற ஒரு முக்கியமான perspective change we have nowadays in the act around violence. ஓகே, ஸோ harassment definition is very wide. இங்கே அவங்க வந்து certain specific definition கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே அதோட நியூவான்ஸஸை வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கேசஸ் நம்ம வாசிக்கும் போது, டிஃப்ரெண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வரும்போது, see when we have a movement who leads, who wants to fight for these things, it's good we try to follow various kinds of cases, live cases, எதெல்லாம் ஹராஸ்மெண்ட்டாக நடந்திருக்கு, எப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்படி, பிகாஸ் இட்ஸ் வெரி ஒன் டு ஒன் இண்டிவிஜுவல் இல்லையா, பல விதமாக அது நடக்கும். ஓகே, ஸோ ஜஸ்ட் கிவிங் அ லார்ஜர் பர்ஸ்பெக்டிவ் ஆன் ஹவு திங்ஸ் ஆர். ஸோ இதில் வந்து எம்ப்ளாயருக்கு சில ரோல் இருக்குது. The forming of the committee is the role by the employer. Okay, so இப்போ இந்த லாவில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன் இஸ் ICC and one is LCC. ஓகே, ICC பாஸ்டில் 2013
ICC internal committee, okay, complaints committee. இப்போ வந்து internal committee LC மாற்றிருக்காங்க, but usually we say ICC and LCC. Internal complaints committee, local complaints committee, okay. Internal complaints committee is a workplace where 10 or more workers are there. But we see lots of work வந்து 10க்கும் கீழே இருக்கிற கம்பெனிஸ் இருக்குது. இன்னும் லைக் சேல்ஸ் ஒரு கடையில் வந்து இந்த ஓனர் மட்டும்தான் இருப்பார், 2 சேல்ஸ் கேர்ள்ஸ் இருப்பாங்களோ, ஒரு சேல் கேர்ள் தான் இருப்பாங்க. இதெல்லாம் இன்ஃபார்மல் செக்டர்ஸ் இல்லையா. ஸோ இப்போ வந்து இப்போ டொமஸ்டிக் ஒர்க்கர் இருப்பாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கும். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து LCC லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. ICCயில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே கன்சிடர் சம் ஃபார்மல் கைண்ட் ஆஃப் அ ஒர்க். அதில் கம்ப்ளைண்ட்ஸ் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதில் கமிட்டி அமைக்கிறதே ஒரு ஹியூஜ் சேலஞ்ச். நாட் எவ்ரிபடி ஹேஸ் ஃபார்ம்ட் தட், ஓகே. அதில் வந்து த ஹெட் ஆஃப் த கமிட்டி ஷுட் பி அ விமன், ஓகே, ஷுட் பி ஒர்க்கிங் இன் தட் கம்பெனி, ஒன் ஆஃப் த சீனியர் ப்ரொஃபஷனல், ஓகே. இப்போ அந்த கம்பெனியில் சீனியர் ப்ரொஃபஷனல் இல்லைன்னா அவங்களுக்கு சில பிரான்ச்சஸ் இருக்கலாம். ஸோ அந்த பிரான்ச்சஸில் ஏதாச்சும் இருக்கிற சீனியர் பர்சன், ஓகே. ஸோ மோஸ்ட்லி அவங்கள வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் கேட்டகரியில் இருக்கிற ஒரு விமன் தான் சேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா it's more about power, negotiation, lobbying you can do within the powerful system, okay. அந்த ரோலில் ஆல்ரெடி இருக்கிற விமன் வந்து இதை லீட் பண்ணும்போது அவங்க வந்து ஈஸியாக ஹெட்ஸ் கிட்ட பேச முடியும். this has happened, please you have to fire him or you have to do this அப்படிங்கிற ஒரு பவர் இருக்கணும் இல்லையா. அந்த கமிட்டிக்கு ஒரு பவர் இருக்கணும். ஸோ that is one thing. அது போக அந்த கமிட்டியில் வந்து 50% குறைந்தபட்சம் பெண்கள் இருக்கணும், okay. So அதில் வந்து again other committee members, okay, who are there, who are better knowledge about these issues, who are aware of it, ஒரு தைரியமாக பேசுகிற பொண்ணு அப்படிலாம் இருப்பாங்க, அவங்களெலாம் அந்த கமிட்டியில் போடணும், okay. So not in a personal subjective way, okay, who's like like you would that is the work of the HR people. அந்த பயஸ்னஸ் இல்லாமல் அவங்க பண்ணணும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் கம்பெனிஸ் என்ன நடக்குதுன்னா அந்த கமிட்டியில் பிரச்சனை இல்லாமல் சால்வ் பண்ணுற மாதிரி ஆட்களை தான் போடுறாங்க. ஏன்னா இட்ஸ் ஃபார் த கம்பெனி. பட் அப்படி இருக்கக்கூடாது. தே ஷுட் பி ஒரு எம்ப்ளாயர் ரோல். இந்த ஆக்டில் என்ன சொல்கிறாங்கன்னா ஷுட் பி a வெரி எஃபெக்டிவ் ரோல். இப்போ இது வந்து ஒரு சமூக பொறுப்பு தானே, தன்னுடைய வேலை தளங்களில் இந்த வன்முறை இருக்கக்கூடாது. ஸோ அவங்க ஆக்சுவலி தே ஹாவ் டு டூ அ வெரி ப்ராப்பர் ஒர்க். ஸோ அந்த மாதிரி மெம்பர்ஸ் இருக்கணும். அது போக தே ஷுட் பி அட்லீஸ்ட் 1 or more than 1 people from the third party. வெளியிலிருந்து ஒரு என்ஜிஓவோ இல்லாட்டி ஒரு ஆக்டிவிஸ்ட்டோ இல்லாட்டி இந்த மாதிரி பெண்கள் உரிமைக்காக வன்முறை சம்மந்தமான விஷயங்களில் அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சவங்களை வந்து நீங்கள் கமிட்டி மெம்பராக போடணும். And then you can also have male members. This is the basic nature of complaints committee in the ICC. கம்பெனிக்குள்ளே who's more than 10 workers இருக்கிற கம்பெனிக்குள்ளே நீங்கள் 10 or more workers இருக்கணும். Here அவங்க வந்து கண்டினியூஸாக ஆல் த்ரூ த இயர் they have to conduct programs, activities to sensitize because there is a problem, right? So sensitize இந்த மாதிரி விஷயங்கள் பேசணும். Why she is equal to you, why she is equal to you அப்படிங்கிற விஷயங்கள் அவங்களுக்கும் வந்து என்ன சொல்கிறது உரிமை இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை bringing equality perspective, okay. continuously sensitive programs அந்த கமிட்டி நடத்தணும், ஓகே. அனதர் திங், இந்த மாதிரி ஒரு கமிட்டி இருக்குது, ஹூ ஆர் தேர் மெம்பர்ஸ் அப்படிங்கிறத பல இடங்களில் விசிபிளாக எல்லோரும் பார்க்கக்கூடிய வகையில் அந்த வச்சுருக்கணும். டீட்டெயில்ஸ் ஆஃப் இட். த பர்சன் ஷுட் பி ஆக்சசபிள். ஒருத்தவங்க எப்போ போனாலும் அவங்க ஆக்சசபிளாக இருக்கிற மாதிரியான கமிட்டி மெம்பர்ஸ் இருக்கணும். அப்படின்னா கமிட்டி மெம்பர்ஸ்க்கே நம்ம சென்சிட்டைஸ் பண்ண வேண்டியது இருக்கும், ஓகே. ஹவு டு டேக் த கமிட்டி. கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்குறவங்களுடைய பேர் எந்த காரணத்தை கொண்டும் வெளியில் தெரியக்கூடாது, ஓகே. கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பர்சன் கூட யார் அலைஜ்டாக பண்ணுறாங்களோ அவங்க பர்சன் கூட தொடர்பு இல்லாத மாதிரி, ஓகே, அவர் மறுபடியும் இன்டர்வியூன் பண்ணாமல் இருக்கிற மாதிரியான பொசிஷன்ஸை அவங்க வந்து அவங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணி தரணும். கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்து உடனே அவங்கள வந்து வேலையிலிருந்து நீக்கிறதோ நீ ரிசைன் பண்ணிட்டு போகிறது அப்படிங்கிற விஷயங்களை தே ஷுட் நாட் டெல். கம்ப்ளைண்ட்ஸ் அந்த பொண்ணு கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுடைய ப்ரொமோஷன்ஸை வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறது ஆர் ஒரு மாதிரினா லைக் எனி திங் விச் இஸ் லைக் யூ ஷுட் நாட் டூ. இன்ஃபேக்ட் வை ஷி இஸ் கிவிங் த கம்ப்ளைண்ட் பிகாஸ் யூ ஹாவ் டு ஃபெசிலிட்டேட் அண்ட் மேக் த என்வாயர்மெண்ட் பெட்டர், ஓகே. ஸோ தீஸ் ஆர் ஆல் கமிட்டியினுடைய டியூட்டி. அவங்க இதை வந்து அவங்க பண்ணணும். ஸோ இந்த கமிட்டி மெம்பர்ஸ்க்கு இதெல்லாம் தெரியுது. எவ்ரி திங் இஸ் தேர் வெரி கிளியர்லி புட் இட் இன் த ஆக்ட்.
நீங்கள் இந்த ஆக்டை படிக்கும்போது மிச்ச லீகல் டாக்குமெண்ட்ஸ் படிக்கும்போது நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் புரிஞ்சுக்கிறது. பட் இந்த ஆக்டை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எனிபடி பேசிக் இங்கிலீஷ் நமக்கு இருந்தால் போதும், வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஆக்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் த நேச்சர் ஆஃப் த ஆக்ட் இங்கே ஐசிசியில் இருக்கிறது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தீஸ் ஆர் ஆல் வில் நாட் ஹேப்பன். யார் கமிட்டி மெம்பர்ஸ்ன்னு தெரியாது. தே ஆல்சோ ஷுட் ஹாவ் அ கம்ப்ளைண்ட்ஸ் பாக்ஸ் வச்சுருக்கணும். ஏன்னா நேரில் வந்து சில பேர் கொடுக்குறதுக்கு தயங்கிட்டு யாருமே இல்லாத டைம் டக்கு லெக்க கொடுத்துட்டு போட்டுட்டு போயிருப்பாங்க இல்லையா, யாருக்கும் தெரியக்கூடாது. ஏன்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க ஹெட்டு, இவங்க ஐசிசி சேர்மன் வச்சுக்கோங்க, ஹெட் இருக்காங்க. இப்போ நான் அவங்கள பார்க்க போகிறேன், இப்போ 2 பேர் இருக்காங்க, தனியாக தான் நான் பேசுவேன், பட் நான் அவங்க கேபினுக்கு போயிட்டு வந்திருக்கிறது தெரியும். ஸோ நம்ம எல்லாருமே நம்மளுடைய ஹேபிட்ஸ் என்ன நடந்துச்சு இருக்குமோ, ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு, ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க, அந்த பொண்ணு வந்து வியாழக்கிழமை உள்ளே போயிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இருந்து வந்ததை நான் பார்த்தேன், மேபி அவளாக இருப்பாளோ, these are all will happen. So you have to ensure in such a way that those things doesn't happen. Okay, so identify பண்ண அந்த பொண்ணு ஐடென்டிஃபை, இப்போ அதுக்கேற்ற மாதிரி சேர்பர்சன் இருக்காங்கன்னா அவங்களுடைய ஆக்சஸ் விஷயங்கள் எல்லாமே இருக்கணும். இது ஒன்று. These are all why we say is because ஹராஸ்மெண்ட் அந்த பொண்ணுக்கு நடந்துச்சுன்னா அவள் தான் மோசம் அப்படிங்கிற ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஜெண்டர் நோஷன்ஸ் இருக்கிறனால அதை சென்சிட்டிவாக எடுத்துக்கிட்டு தான் இந்த ரூல்ஸை வச்சுருக்காங்க. பட் டசன்ட் மீன் அ விமன் ஷுட் பி லைக் தட். வி ஷுட் ஆல்சோ டெல் விமன், தைரியமாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணு, ஓகே, கோ. பட் இஃப் ஷி ஃபீல்ஸ் நோ ஐ cannot but I need to complain, we should ensure that also. ஓகே, இட்ஸ் நாட் த சே தைரியமாக வெளியில் வா வந்து உன் முகத்தை காட்டு எல்லாருக்கிட்டையும் அப்படி we should not say. ஓகே, பட் இஃப் a woman is ready to do that, we should be supportive to her. There is a difference, புரியுதுங்களா? ஒருத்தவங்க ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் them would adhere to this, no, so they will not be comfortable telling it out. எனக்கு இது நடந்திருக்கு அப்படி. அப்போ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான விஷயத்துக்காக தான் இந்த கமிட்டி ஃபார்மேஷன் எப்படி இருக்கணும், எப்படி கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பேசிக் ஜெண்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கில், டிஸ்கிரிமினேட்டரி சிஸ்டத்தினுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் அது வந்திருக்கு. ஓகே, ஸோ எனி டவுட்ஸ், டிஸ்கஷன்ஸ் ஆன் திஸ்? ஓகே, ஸோ LCC I'm just touching upon. ஸோ இதில் வந்து லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டின்னு சொல்லிட்டு ஹெட் இஸ் த கலெக்டர், தே ஹாவ் டு ஃபார்ம் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி அவங்க வந்து ஃபார்ம் பண்ணணும். இதில் வந்து இப்போ இந்த ரெண்டுலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இன்சிடெண்ட் நடந்து 3 மாதத்துக்குள்ளே அவங்க கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கணும். இப்போ 3 மாதத்துக்கு மேலே ஆச்சுன்னா the committee can take the complaint thinking that ஓகே ஜென்யூனாக தான் இருக்கவங்களால இமீடியட்டாக சொல்ல முடியல, அந்த கமிட்டி ஒத்துக்குச்சுன்னா ஃபைன், அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இல்லைன்னா அதை அக்செப்ட் பண்ண அது வந்து அந்த கமிட்டிக்கான கையில் தான் இருக்குது. இட்ஸ் சம்திங் வெரி லைக் லிட்டில் லிமிட்டிங், ரைட்? பிகாஸ் சம்டைம்ஸ் தே வில் நாட் பி ஏபிள் டு சே வித்தின் 3 months. இன்ஃபேக்ட் தே வில் நாட் ஈவன் லைக் அது உள்ளே என்ன நடந்திருக்குங்கிறத புரிஞ்சுட்டு வெளியில் வந்து, ஏன்னா தொடர்ந்து சில நேரங்கள் நடக்கும் வந்து அது புரிஞ்சுட்டு சொல்கிறதுக்கு டேக்ஸ் லாட்ஸ் ஆஃப் கரேஜ் இன் த ப்ரெசன்ட் சிஸ்டம் ஃபார் அ விமென் டு கம் அண்ட் சே. ஓகே, ஸோ கண்டினியூஸாக நடந்தாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டினியூஸாக நடந்தாலும் லாஸ்ட் இன்சிடென்ட் நடந்ததுலேருந்து 3 மாதத்தில் அவங்க கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கணும். இப்போ அவங்க ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட்டாக தான் கொடுக்கணும். ஓகே, ஏன்னா கமிட்டி கொடுக்கும்போது 3rd மெம்பராக ஒரு பெண்ணுக்கு நடந்தது அப்படின்னு கொடுக்க முடியாது. த பர்சன் ஹாவ் டு ஐடென்டிஃபை ஹர் அண்ட் ஹாவ் டு சே. இப்போ இதுதான் லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டிக்கும். பட் நீங்கள் நார்மலாக இன்ஃபார்மல் செக்டர் ஒர்க்கர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு மோஸ்ட்லி பண்ண முடியாது இல்லையா, ரைட்டிங் மோஸ்ட்லி தே வில் பி லைக் இல்லிட்ரேட்ஸ், ஸோ தே நீட் சம்படிஸ் ஹெல்ப். இப்போ அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு பிளாக்லேயும் நோடல் ஆஃபீஸர் போட்டிருக்கலாமா, அந்த கமிட்டி இருக்கு இல்லையா, LCC லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டியில் ஒவ்வொரு பிளாக்லேயும் நோடல் ஆஃபீஸர் போட்டிருக்கலாம். அந்த நோடல் ஆஃபீஸர்கிட்ட போய் இவங்க கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கலாம். ஆர் அந்த நோடல் ஆஃபீஸர் இவங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் எழுதி 7 நாளில் வந்து மேலே கமிட்டி கொடுக்கணுமா. நம்ம இருக்கிற முறைசாரா தொழிலாளர்களில் நோடல் ஆஃபீஸர் யாருன்னு யாராச்சுக்கும் தெரியுமா? இவர் தான் இங்கே வந்து உங்களுக்கு பாலியல் வன்முறை நடந்துச்சுன்னா இவர் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு எந்த கவர்மெண்ட்டாச்சும் அவரை வந்து பிரபலப்படுத்தி இவர் தாங்க அப்படின்னு சொல்லி பண்ண முடியுமா? இன்னொன்று நோடல் ஆஃபீஸர் விமனாக தான் இருக்கணும் அப்படின்னு ஆக்டில் இல்லை. நோடல் ஆஃபீஸர் கேன் பி மேல் ஆர் ஃபீமேல். அ கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஷுட் ஆக்டிவ் சென்சிட்டிவ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா LCC தென் இது வந்து மேலே வந்து கம்ப்ளைண்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் தான் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி டிஸ்ட்ரிக்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க. அதுலேயும் சேர்பர்சன் வந்து விமனாக தான் இருக்கணும்.
ஓகே ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக இருக்கும். அதில் ரெப்ரசன்டேட்டிவில் காஸ்ட் ரெப்ரசன்டேஷன் ஒன்று கொடுக்குறாங்க. எனிபடி ஷுட் பி ஓபிசி பிசி ஆர் எஸ்சி எஸ்டியிலேருந்து ஏதாச்சும் ஒரு மெம்பர் ஷுவராக இருக்கணும். லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி, நீங்கள் லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இமேஜின் வெரி ஹைலி ஃபார்மலைஸ்ட் பிளேசஸ்லேயே வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கமிட்டி ஐசிசி எப்படி ஒர்க் ஆகுது. ஓகே, ஜஸ்ட் இமேஜின் ஹவு வாட் இஸ் த கண்டிஷன் ஆஃப் எல்சிசி. We told no very minute women, very less women are working in this place. இந்த விமனுக்கே ஒன்றும் நம்ம ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியல. ஏன் இந்த விமனுக்கு நான் சொல்கிறேன்னா, we can identify them because they are formal, you know, identification, work place identify இருக்கும். எந்த காம்ப்ளெக்சிட்டிஸ் வந்தாலும் எல்சிசிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னே தெரியாதுங்க. கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கானே இட் இஸ் வெரி ஹார்ட் ஃபார் லைக் I was like did a study for the LCC and I asked almost all the main unions in the country. Okay, முறைசாரா தொழிலாளர்களுக்கு எல்சிசின்னு ஒன்று இருக்குல்ல, அதில் கம்ப்ளைண்ட்ஸ் யாராச்சும் கொடுத்து உங்கள் யூனியன் அந்த பெண்களுக்கு ஏதாச்சும் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிக்ட் லெவல்லேருந்து ஸ்டேட் லெவல்லேருந்து ஆல் இண்டியா லெவல் வரைக்கும் இருக்க லீடர்ஷிப்பில் முக்கியமான மெம்பர்ஸ்கிட்ட ஐ ஸ்போக் டு மல்டிபிள் யூனியன்ஸ். ஓகே, they will not be able to give me one case in India for LCC. ஐசிசிக்கு கொஞ்சம் கொடுக்குறாங்க, இந்த கேஸில் ஃபைட் பண்ணோம், அது இப்போ தான் வருது. அதுவும் என்ன சொல்கிறாங்கன்னா எவ்வளோ கஷ்டம், ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கோம், இன்னும் கிடைக்கல அப்படி சொல்கிறாங்க. பட் எல்சிசி நாட் ஈவன் ஒன் கேஸ். ஆஃப்டர் 2013 ஆக்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு கேஸ் கூட ஒரு முறைசாரா தொழிலாளி அவங்க கேஸ் கொடுத்து அதை வந்து இந்த யூனியன் எடுத்து ஃபைட் பண்ணி அவங்களுக்கு வந்து கேஸ் எல்சிசியில் போயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவும் வெரி மினிமம். இப்போ இவ்வளோ காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்குது இந்த ஆக்டில், பாஷ் ஆக்டில். ஓகே, இந்த காம்ப்ளெக்சிட்டிஸோடு நம்ம வந்து பண்ணாலுமே we can do. The provisions are, you know, the way it is built, it is based on, you know, the gender understanding, it is doing it. But there are lots of challenges. So as a active members of an association or a union or a society, it's important for us. For example, இப்போ நம்ம maid நம்ம வீட்டுக்கு வராங்க, நம்மளுடைய டொமஸ்டிக் ஒர்க்கர் நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா, ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் இருக்காங்கன்னா we should share. இந்த மாதிரி இருக்குது, சும்மா அவங்களுக்கு சொல்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. we should tell them these are all there. No, how do we make the act active? by engaging with the act. No, ஃபஸ்ட்டு இந்த ஆக்டில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ஆக்டோட என்கேஜ் பண்ணணும். இப்போ ஒரு சட்டம் இருக்குது, இந்த சட்டத்தில் நாங்கள் இந்த ப்ரொவிஷன் எல்லாம் கொடுத்தோம், இது வேலைக்காக மாட்டேங்குது, இந்த சட்டத்தில் இத்தனை எல்லாம் மாற்றுங்க அப்படின்னு சொல்லணும்ல. இப்போ எல்சிசிலெலாம் இன்னும் நம்ம போய் இன்னும் அந்த ஆக்டோட என்கேஜே பண்ண ஆரம்பிக்கல. அப்புறம் எப்படி நம்ம சொல்லுவோம் அதில் என்ன பிரச்சனை இருக்குது. இப்போ நோடல் ஆஃபீஸர் வந்து போடுறாங்க பிளாக்கில். இப்போ நம்ம வந்து இங்கே என்ன சொல்கிறோம், ஐடென்டிட்டியை வந்து சேஃப்கார்ட் பண்ணணும். ஐசிசியில் ஐடென்டிட்டி, எல்சிசியில் அதே தான். இப்போ ஒரு நோடல் ஆஃபீஸர் வந்து தெரிஞ்ச ஊரில் ஒரு தெரிஞ்ச ஆஃபீஸராக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர்கிட்ட போய் எப்படி அந்த பெண் வந்து எனக்கு இப்படி நடந்துச்சுன்னு லெட்டர் எழுதி கொடுப்பாங்க, அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு லெட்டர் கேட்பாங்களா? அவங்க ஐடென்டிட்டி ரிவீல் ஆகாதா? பட் அது சம்மந்தமாக அந்த ஆக்டில் ஒன்றுமே சொல்லலை. ஏன்னா இன்னும் அது மாதிரி போய் அது ஒரு பிரச்சனை ஆகி பண்ணி என்ன அப்படிங்கிற பிரச்சனை என்னென்னே இன்னும் நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம இன்னும் அதை இதே பண்ணலை. Most of the workers, when you talk to them, especially my study was on paid domestic workers, when we talk to them, they say, I just leave that place and I go to another workplace. அந்த இடத்துல அப்படியே கப்பு சுப்பு நின்றுணும் மேடம், யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. அது நினச்சா அப்படியே நின்றுட்டு டக்குன்னு வேறு வேலையை பார்த்து நம்ம போயிட்டே இருக்கணும். அதெல்லாம் பார்த்து தான் நமக்கு வேலை நடக்குமா? ஸோ திஸ் இஸ் ஹவு, you know, like, because that is how the situation is. இதெல்லாம் மீறி ஒருத்தவங்க வராங்கன்னா எல்சிசியில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி, அது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் யூ ஹாவ், பட் எல்சிசி டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஒன்லி. ஸோ திஸ் இஸ் த வே இன் விச் த ஆக்ட் இஸ் தேர். But however complexities are there, there is lots of possibility, especially in ICC, to actually, you know, actively work if we understand the law. நம்ம வந்து ப்ரொடெக்ஷன் ப்ரிவென்ஷனை நம்ம ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணணும். You know, sensitize the workers, orient பண்ணுறது, sensitize the workers. And the thing is, it should be a mandatory session, and a mandatory session all the workers should with attendance. ஓகே, யூ ஷுட் ஹாவ் கண்டினியூஸாக நம்ம அவங்கக்கிட்ட வந்து, ஏன்னா அன்கான்ஷியஸாக தான் நடக்கும். நம்ம சொல்கிறோம்ல, நிறைய விஷயங்கள் நம்ம சின்னது நமக்கே தெரியாமல் பழகியிருப்போம். ஆர் வி ஷுட் திங்க் வி திங்க் தட் நான் இப்படி பர்ஃபார்ம் பண்ணணும்,
அப்போ தான் I'll be man enough, or அப்போ தான் I'll be women. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து எனக்கு ஒரு கமெண்ட் கொடுக்கும்போது நான் வந்து சிரிச்சிட்டு போயிடணும், அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கணும் அப்படின்னு தான் பெண்களுக்கு சொல்லி கொடுத்துப்பேன். அவங்க ஏதாச்சும் ஒரு கமெண்ட் பண்ணாங்கன்னா அது பாசிட்டிவ் தானே. இப்போ நீ அழகாக இருக்க, நீ அட்ராக்டிவாக இருக்க அப்படி நம்ம சொல்கிறோன்னா அது பாசிட்டிவ் கமெண்ட். ஸோ அக்செப்ட் இட். ஸோ அவர் 10 தடவை 15 தடவை உங்களுக்கு அது சொல்கிறத உங்களுக்கு பிடிக்கலைனாலுமே ஆஸ் எ விமன் நீ நல்ல பொண்ணாக இருந்தேன்னா அப்படிங்கிறது பெண்களுக்குள்ளேயே இருக்கும் இல்லையா? ஸோ அதையும் நம்ம சென்சிட்டைஸ் பண்ணணும். ஸோ பேசிக்கலி when we say sexual harassment workplace, we should be able to come up with a culture of a workplace decorum. வீட்டில் இருக்குல்ல டெக்கரம் சொல்கிறோம்ல, வீட்டில் இப்படி நடந்துக்கோ, பட் this is oppressive. But what we are saying is not oppressive, no. We are saying the decorum because let this condition in such a way that the environment is friendly for everybody to work, especially for women workers, because the data says that women workers are subjected to harassment. Okay, but there are studies which is coming slowly. மற்ற ஜெண்டர்ஸ்க்கும் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது is coming up. I hope it comes soon so that we make the environment comfortable for everybody. So this is how in general, you know, POSH Act and ICC and LCC works. Any doubts on this? Anything? Okay, it will be very interesting if as a thing, what is sexual harassment definition அப்படின்னு சொல்லி அது என்னென்னங்க நம்ம எழுதுகிறோம்ல, ஒவ்வொருத்தரும் நம்ம இருக்கும்ல, நமக்கு நடந்தது சில பேர் நமக்கு சொல்லியிருப்பாங்க, அந்த மைன்யூட் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லு நம்ம எழுதினாலே நமக்கு இட் வில் கெட் அ வைடர் கைண்ட் ஆஃப் அன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த கிரவுண்ட் லெவல். ஸோ அது கூட நம்ம ஒரு சின்ன எக்ஸசைஸாக கூட லேட்டர் we can do. What is harassment according to you, or you know whatever others you have heard, said, listened to, we can write all the details and see how we can group it into physical. அவங்க ஒரு 5 லிஸ்ட் கொடுத்துருக்காங்கல்ல, இதெல்லாம் ஃபிசிக்கலுக்குள்ளே போகலாம், இதெல்லாம் இதுக்குள்ளே போகலாம், இதெல்லாம் இதுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிறது we can, that will give us a perspective as union leaders to see if somebody comes and tells we are sensitive towards that. நிறைய இடங்களில் அவங்க வந்து சொல்லும்போது இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு வந்து ஹராஸ்மெண்ட் சொல்லிட்டு இருக்காங்கப்பா, எவ்வளோ முக்கியமான பிரச்சனைலாம் இருக்குது, இதெல்லாம் வந்து ஹராஸ்மெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளே சம்டைம்ஸ் நம்ம because we think these are all like very simple, you know, but for certain people it will be like really very hard to focus on work. Once it happens, it will consistently affect their work performance. அது ஒரு பேசிக் ஹியூமன் ரைட் டினைல் தானே. இப்போ நான் ஒரு நல்ல ஒர்க் பண்ணணுங்கிற சூழ்நிலை இருக்கும்போது எனக்கு இது மாதிரி நடக்கிறதுனால ஒர்க் பண்ண முடியலன்னா, ஸோ அதை தடுக்கிறதுக்கான விஷயங்களாக தான் we are saying. So we should concentrate more on prevention and protection. If we do that, redressal actually becomes very easy, you know. Okay, fine. So anything else? I think then I'll stop here.